இன்றைக்கி வந்து என்ன நாங்கள் சமைக்க போகிறோன்னா சென்னையோட ஸ்பெஷல் கல்யாண பிரியாணி அதான் செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி 1.5 கிலோ ஊற வச்சுருக்கோம். வெங்காயம், லெமன், புதினா கொத்தமல்லி அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு உண்டான ஸ்பைசஸ்ஸு, பிரியாணி மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர். இது வந்து எப்படின்னா வடித்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் அரிசி போட்டு வடிக்கிறதுக்கு. இப்போது நம்ம டபராவில் செய்ய போகிறோம். டபரா பற்ற வச்சுக்கலாம். முதல் டபரா காயட்டும். டபரா வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையானது இதை செய்கிறவங்க மை சிஸ்டர். என் சிஸ்டர் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டா. ஸோ அவங்க ஸ்பெஷல் தான் இது. ஸோ எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது வந்து நல்லா சூடானோடனே நம்ம அந்த ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த ஸ்பைசஸ் போட்டாச்சு. இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ 1.5 கிலோ செய்கிறதுனால நம்ம 3/4 கிலோ வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். டிஷ் வந்து 65 ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மசாலா போட்டுட்ருக்காரு மை ஹஸ்பண்ட். ஸோ லாலிபாப் இருக்குது. இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட வந்து சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவரு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தயிர் இது போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பொரிக்கிறப்போ பார்க்கலாம். நம்ம சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ எடுத்துருக்கோம். இது கூட வந்து மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். தயிர் போட்டுக்கலாம் கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வதக்குறப்பையும் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து புதினா, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி இது போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம். இப்போது இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு. பிரியாணியோட டெக்ஸ்டரே வந்து இந்த வெங்காயம் வதங்கத்தில் தாங்க இருக்குது. நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம். நம்மளுக்கு பிரியாணிலே முக்கியமாக என்னென்னா இந்த மசாலா டெக்ஸ்டர் வந்து நல்லா வரணும். இப்போது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம், எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது போடுங்க. தக்காளி, பச்சை மிளகா இதை போட்டு நல்லா இதுவும் வதங்கணும். ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பிரியாணி. டேஸ்ட்டும் நல்லா வரும். நல்லா வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வந்தால் போதும். பாருங்க, நல்லி நெஞ்செலும்பு அது சூப் எடுத்துட்டு அதை பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க நிவேதா. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம கறியிலையும் போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம்.
போதும். வதக்கியாச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டால் போதும். மஞ்சள் பொடி இப்போ புதினா கொத்தமல்லி அலசி வச்சுருக்கோங்க, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கைப்பிடி போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா போட்டு நம்ம இஞ்சி பூண்டு போட்டாலே வந்து லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி விடாமல் நல்லா கிளறி எடுக்கணும். இப்போ தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் பார்த்து வதக்கணும் வர்ற மாதிரி. இப்போது கறி போட்டாச்சு. இப்போ கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி போட்டாச்சு, நல்லா கிளறிக்கலாம். கறி விடாமல் நம்ம கிளறணும். கறி இதிலே வந்து நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம வந்து வடித்து தான் போட போகிறோம் அரிசியை. 80% வந்து கறி இதிலே வெந்துடும் நல்லா. அரிசியும் நம்ம அதில் 80% இதிலே கறி வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வடித்து அரிசியை வந்து இதில் போட போகிறோம். 20% வந்து நம்ம தம் போட்டுற போகிறோம். இப்போது இதை நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஆனால் பாருங்கள், கறியிலேருந்து தண்ணியே இருக்குது. நல்லா வேகணும். அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஒரு சைடில் நம்ம அரிசி போட்டாச்சு. இது ஒரு 60% வேகணும். நல்லா கொதித்து 60% வெந்து வரணும். அரிசி எடுத்து இதை அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே அரிசி போட்டாச்சு. ஒரு கலர் அந்த மசாலாவோட இந்த அரிசியை போட்டு கிளறிக்கலாம். நம்ம அப்படியே தம்மில் தான் வைக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்க போகுது. அடியிலேருந்து மேலே உடையாமல் அப்படியே ஸ்டோவ்லேயே வச்சு நம்ம விட்டுறணும். சிம்மு நல்லா வச்சுட்டு பாருங்கள், கிளறியாச்சு. இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு மேலே வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினாவை எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க. இது அப்படியே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து தம்லேயே இருக்கணும். அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இது மூடிட்ட பிறகு அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஸ்டிங் மிது கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், வந்து சாப்பிடவே இல்லை. இந்த அம்மா காலிலேருந்து சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி 65 அந்த அம்மாக்காக. கல்யாண வீட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி இறக்கணுன்னுமே பாதி போயிடுச்சு. ஸோ நம்ம பிரியாணி ரெடி. 65 ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சமையல் தான். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.